வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இந்த வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வண்டியில் ஷெல்ஃப் கம்ப்ளைண்ட், அதாவது ஷெல்ஃப் எடுக்காமல் போகிறது நிறைய பிரச்சனை வரும். அது மாதிரி நம்ம ஷெல்ஃப் எடுக்கலனாலே சில வண்டிகளில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பட்டன் போடும்போது டிக் டிக்னு ஒரு சவுண்டு மாதிரி வரும். அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது என்ன கம்ப்ளைண்ட்டு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கம்ப்ளைண்ட்டு, செல்ஃப் போட்டிங்கன்னா டிக் டிக்னு சவுண்டு மட்டும் வரும், ஆனால் செல்ஃப் எடுக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் நல்லா அடிக்குது, ஆரம் நல்லா லவுடாக இருக்குது, பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பேட்டரியும் செக் பண்ணணும், செல்ஃப் ரிலே செக் பண்ணணும், செல்ஃப் மோட்டர் செக் பண்ணணும். இது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ செல்ஃப் சுவிட்சில் ப்ராப்ளம் எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஏன்னா செல்ஃப் அழுத்தும் போது ரெஸ்பான்ஸ் தெரியுது. அதனால் செல்ஃப் சுவிட்சிலையோ சுவிட்சோட ஒயரிங்லையும் ப்ராப்ளம் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பேட்டரியோட கண்டிஷன் செக் பண்ணணும். பேட்டரி கண்டிஷன் எப்படின்னா மல்டிமீட்டர் செக் பண்ணலாம். நம்ம ஷீல்ட் அவுத்துட்டு ஷீல்டை கழட்டி எடுத்துட்டு பேட்டரியோட கண்டிஷனை மல்டிமீட்டர் வச்சு, மல்டிமீட்டர் வந்து DC 20 வச்சுட்டு பேட்டரியோட கண்டிஷனை செக் பண்ணலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு பார்க்கும்போது 12.87 வருது மல்டிமீட்டரில். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேட்டரி நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம செல்ஃபு மோட்டரை செக் பண்ணணும். செல்ஃப் மோட்டரை எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ நம்ம செல்ஃப் மோட்டரையும் இதே மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணலாம். மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி செக் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பஸர் சவுண்ட் வரும்ல, அதில் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம செல்ஃப் மோட்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். செல்ஃப் மோட்டரோட பாசிட்டிவ்ன்றதுன்னா நமக்கு செல்ஃப் ரிலேலேருந்து வரக்கூடிய அந்த லைன், அதாவது இது மேலே இருக்குது, இதுதான் வந்து செல்ஃப் மோட்டரோட பாசிட்டிவ். செல்ஃப் மோட்டர் ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான், கிரவுண்ட் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செல்ஃப் மோட்டர் நல்லா இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு பஸர் சவுண்ட் வரும். செல்ஃப் மோட்டரில் கார்பன் ப்ரஷ் போயிட்டு இருந்தாலோ இல்லை மோட்டர் வைண்டிங் டேமேஜ் இருந்தாலோ பஸர் சவுண்டு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் பஸர் சவுண்டு வரல. இது மேலே கேட்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பஸர் சவுண்ட் வரல. இது வந்து மோட்டரில் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மோட்டரை கழட்டி செக் பண்ணிடலாம். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஹோண்டா யூனிகான். இதில் வந்து ஹோண்டா யூனிகான், ஹோண்டா ஷைனு, இது மாதிரி வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் இந்த 2 போல்ட்டு கழட்டிட்டு இந்த ஒயரை கழட்டி விட்டாலும் வெளில வந்துடும். 2 போல்ட்டு பார்த்தீங்கன்னா 10 சைஸ் போல்ட்டு தான். 10 ரிங்ஸ் போட்டு அந்த போல்ட்டை லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம செல்ஃப் மோட்டர் கனெக்ஷன்லாம் கட் பண்ணிட்டோம். செல்ஃப் மோட்டரோட மவுண்டிங் போல்ட்டையும் அவுத்துட்டோம். இப்போ செல்ஃப் மோட்டரை அந்த பக்கம் இருந்து தட்டினோன்னா வெளில வந்துடும். செல்ஃப் மோட்டர் மேலே ஒரு டீராட் மாதிரி வச்சு செல்ஃப் மோட்டர் பேக் தட்டினா செல்ஃப் மோட்டர் வெளில வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் வெளில வந்துச்சு. பெரும்பாலான வண்டிகளில் இந்த மெத்தடில் தான் செல்ஃப் மோட்டர் வெளில வரும். ஆனால் சில வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோ, அந்த மாதிரி ஹீரோ ஹோண்டா வண்டிகளில் செட்லிப் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. அந்த மாதிரி வண்டிகள் நீங்கள் தட்டினீங்கன்னா வராது, ரொம்ப தட்டினா உடச்சிட்டு தான் வரும். அதனால் எந்த வண்டியில் எந்த மாடல் இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம செல்ஃப் மோட்டரை வெளியே தட்டுறதை பற்றி யோசிக்கணும். நம்ம ஹீரோ ஹோண்டா வண்டியில் ஸ்ப்ளெண்டர் ப்ரோலையோ பேஷன் ப்ரோலையோ நம்ம இந்த மாதிரி தட்டினோன்னா மோட்டர் வந்து உடச்சிட்டு தான் வெளில வரும் செட்லிப் போட. அதனால் அந்த வண்டியில் கேர்ஃபுல்லாக கட்டணும். செல்ஃப் மோட்டரை வெளியே எடுத்துட்டோம். வெளியில் எடுத்து ஒன் டைம் நம்ம கண்டினியூ செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வண்டியில் இருக்கும்போது சரியாக கண்டினியூட்டி கிடைக்கலாம், நம்ம மோட்டரில் இப்போ தெரிஞ்சிடும் நமக்கு மோட்டர் நல்லா இருக்கு இல்லைன்ட்டு. பஸ்ஸர் சவுண்ட் வரல, ஆனால் மோட்டர் தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மோட்டர் தான் ப்ராப்ளம். மோட்டர் பிரித்து பார்த்துருவோம். இப்போ நம்ம மோட்டர் பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மோட்டரில் வந்து மாற்றி மாட்டினா மோட்டர் ரிவர்ஸில் ஓடும். சில வண்டிகளில் வந்து எப்படி மாட்டினாலும் செட் ஆகிடும், சில வண்டிகளில் மாற்றி மாட்டினா சீட்டிங் ஆகாது. அந்த மாதிரி வண்டிகளுக்காக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்டரை கழட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த 2 7mm போல்ட் இருக்கும். 7mm போல்ட்டை கழட்டினா மோட்டர் தனியாக வெளில வந்துடும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இருந்தாலும் பார்க்காத நண்பர்களுக்காக இந்த தெளிவான ஒரு வீடியோ. இப்போ நம்ம 2 போல்ட்டு லூஸ் பண்ணிட்டோம். அந்த 2 போல்ட்டு எடுத்துகிட்டு மோட்டரோட மேல் கப்பை மட்டும் தனியாக வெளியே எடுத்துடலாம். இது உள்ள ஒரு இந்த மாதிரி சர்க்கிள் பிளேட் வாஷர் வரும், அது உள்ள ஒரு பிளாஸ்டிக் வாஷர், மேலே ஒரு இரும்பு வாஷர் வரும். இது எந்த பொசிஷனில் இருக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்து நம்ம மேக்னெட்டை வெளியே எடுத்துருவோம். மேக்னெட் வெளில வந்துச்சு. இந்த மேக்னெட்டை நம்ம திருப்பி மாட்டிட்டோம்னா மோட்டர் வந்து ரிவர்ஸில் ஓடும். திருப்பி மாட்டக்கூடாது. சில வண்டியில் மாட்ட முடியாது திருப்பி, சில வண்டியில் செட் ஆகிடும் எப்படி மாட்டினாலும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக மார்க் பண்ணி தான் காட்டணும். இப்போ ஆர்மேச்சரை வெளியே எடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் மோட்டரோட கார்பன் ப்ரஷ் வந்து கட் ஆகிருக்கு. இதில் வரும் இது, அதாவது இது மாதிரி இருக்கும். இந்த பீஸ் வந்து கட் ஆனதால் கண்டினியூட்டி கிடைக்காமல் செல்ஃப் மோட்டர் வந்து ரன் ஆகலை. இதுதான் ப்ராப்ளம். இந்த கார்பன் ப்ரஷை புதுசாக மாற்றினா மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆர்மேச்சர்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேய்மானம் எதுவும் ஆகலை. நம்ம க்ளீன் பண்ணி மாட்டிக்கலாம். ஆர்மேச்சர் எதுவும் செக் பண்ணணும், எல்லா காயிலும் செக் பண்ணி தான் மாட்டணும்.
இப்போ நம்ம இது எப்படி கார்பன் ப்ரஷ் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பழைய கார்பன் இருந்துச்சுன்னா சரியா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இது 2 ஸ்க்ரூ கழட்டி தான் நம்ம வந்து கார்பன் ப்ரஷ் மாற்ற முடியும். இந்த 2 ஸ்க்ரூ வந்து கேர்ஃபுல்லாக கட்டணும். அது சில நேரத்தில் உடஞ்சிடும். ஏன்னா அது ஜாம் ஆகிருந்துச்சுன்னா சில நேரத்தில் கண்டிப்பாக உடஞ்சி சான்ஸ் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக கட்டணும். கரெக்டான டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உடஞ்சிச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவில் நம்ம தெளிவாக போட்டிருப்போம். ஏன்னா அந்த வீடியோவில் உடஞ்சிச்சு கட்டும்போது, இந்த வீடியோவில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு ஸ்க்ரூ உடையில, அடுத்த ஸ்க்ரூவும் உடையில, கரெக்டாக கண்டுச்சு. ஆனால் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ உடஞ்சிச்சு. நம்ம அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி எப்படி அதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பழைய கார்பன் ப்ரஷ்ஷு. இது சுத்தமாக தேஞ்சு போயிட்டு டேமேஜ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து புது கார்பன் ப்ரஷ்ஷு. இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு. அதனால தான் வந்து செல்ஃப் எடுக்கலை. இப்போ நம்ம புது கார்பன் ப்ரஷ் மாற்றணும். பிளாஸ்டிக்கை வெளில எடுத்துடலாம். இதில் என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக மாட்டணும். இந்த 10 ரிங்ஸ் போட்டு இந்த போல்ட் அவுத்துடணும். இதுதான் வந்து பாசிட்டிவ் டெர்மினல். அதாவது செல்ஃப் ரிலேலேருந்து வரக்கூடிய ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் லைன் இது வழியாக தான் மோட்டருக்கு வரும். இந்த போல்டு இந்த நெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வாஷர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வாஷர் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா, அதாவது இந்த பாசிட்டிவ் டெர்மினல் எந்த காரணத்தை கொண்டும் மோட்டரோட டச் ஆகக்கூடாது. ஏன்னா மோட்டர் ஃபுல்லாகவே நியூட்ரல் இருக்கும், அதாவது நெகட்டிவ் இருக்கும். அது கூட பாசிட்டிவ் டச் ஆகும்போது ஃபியூஸ் போயிடும், மோட்டர் ரன் ஆகாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரப்பர் ஓரிங்கு, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாஷர்லாம் கொடுத்து அந்த பாசிட்டிவ் வந்து மோட்டர் கூட டச் ஆகாத அளவுக்கு சேஃப்டியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் அதை மாட்டும் போது அது எந்த காரணத்தை கொண்டும் மோட்ரு பாடியோட டச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக மாட்டணும். இப்போ நம்ம பழைய கார்பன் ப்ரஷ் பதிலாக புது கார்பன் ப்ரஷ்ஷை அந்த பிளாஸ்டிக்கோட அதோட ஃபிக்சரில் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஓரிங் வரும். அந்த ஓரிங்கை போட்டு அதை வந்து நம்ம மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மோட்ரு பாடியோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் வாஷர்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக போடணும். கரெக்டாக போட்டுட்டு அந்த 10 சைஸ் நெட்டை போட்டு டைட் பண்ணிடலாம். இது ரொம்பலாம் டைட் வைக்க தேவையில்ல. அதாவது ஓவர் டைட் பண்ணினா உடச்சிக்கும். லிமிட்டாக அதை லாக் ஆச்சுன்னா விட்டுணும், அவ்வளோதான். இல்லைனா அந்த பிளாஸ்டிக் வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த பிளாஸ்டிக் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் புது பிளாஸ்டிக் தேடிட்டு கட்டிட்டு ஓடணும். அது கிடைக்கலனாலும் கஷ்டமாயிடும். லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுணும், அவ்வளோதான். அடுத்து நம்ம இந்த பிளாஸ்டிக் பீஸை கீழே வைக்கணும். இது எதுக்காகனா, கார்பன் ப்ரஷ் வந்து மோட்டரோட டச் ஆகக்கூடாது. அதுக்காக கீழே ஒரு குஷன் மாதிரி. இதுக்கு மேலே தான் வந்து இந்த கார்பன் ப்ரஷ் வந்து மூவ்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும்போது இது ஃபுல்லாகவே வந்து லைன் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இது வந்து மோட்டரோட பாடி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாஸ்டிக் பீஸ் வைக்கிறாங்க. அதனால் மறக்காமல் அந்த பீஸை வைக்கணும். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாடியை உள்ளே போட்டுடணும். போட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிடலாம். நம்ம அந்த ஒரு ஸ்க்ரூ மாட்டிட்டோம். அதுக்கடுத்து நெகட்டிவ் கார்பன் ப்ரஷ்க்கான ஸ்க்ரூவை அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதையும் அதோட கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு லாக் பண்ணிடலாம். இதெல்லாம் ஓவர் டைட்லாம் பண்ணக்கூடாது. லிமிட்டாக லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுணும், அவ்வளோதான். ஓவர் டைட் பண்ணிங்கன்னா உடச்சிக்கும். இப்போ நம்ம கையால் டைட் வச்சதுக்கப்புறம் டூல்ஸ் போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கரெக்டாக ஃபுல் டைட் பண்ணிடலாம். ஃபுல் டைட்னா லாக் ஆனதோடு விட்டுணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஓவர் டைட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நெகட்டிவ் டைட் பண்ணலாம். அந்த ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இது மாதிரி உடஞ்சி போன கார்பன் ப்ரஷ்ஷுக்கு பதிலாக புது கார்பன் ப்ரஷ் மாற்றிட்டோம். இப்போ செல் மோட்டரோட வைண்டிங்கை செக் பண்ணணும்.
இப்போ நம்ம அந்த மோட்டரோட ஆர்மச்சூரை இந்த கார்பன்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும். ரெமர் ஷீட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அதெல்லாம். ஏன்னா அது கார்பனோடு இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா சரியாக காண்டாக்ட் ஆகாது. அப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டர் ரன் ஆகாது, ப்ராப்ளம் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். அந்த கார்பன்லாம் எதுவும் இல்லை, நல்லா காப்பர் கலர் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு இந்த வைண்டிங் எல்லாமே கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது கட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும், காயில் செக் பண்ணணும். அதுவும் அதே தான், நம்ம பஸ்ஸர் சவுண்டு அந்த மோடில் செட் பண்ணி வச்சுட்டு இது ஒரு டெர்மினலாக செக் பண்ணணும். சவுண்டு எல்லாத்துலேயும் வர மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே, நமக்கு எல்லாத்துலேயுமே சவுண்டு வருது. மோட்டரோட ஆர்மச்சூர் வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஆர்மச்சூரை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஆர்மச்சூரை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை கார்பன் ப்ரஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கார்பன் ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வரும். இந்த ஸ்ப்ரிங் தான் வந்து இந்த ப்ரஷ் தேய்மானாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே வரும், ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி தள்ளிகிட்டே வரும். அந்த ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கார்பன் ப்ரஷ்ஷை முன்னாடி வச்சு அழுத்தி உள்ளே தள்ளணும். இது மாதிரி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா இது வந்து தேய்மானாக அழகாக ரிலீஸ் பண்ணிட்டே வரும் அந்த ஸ்ப்ரிங்கு. இது மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு போட்டு அதை லாக் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு கிளிப்பு போட்டு லாக் பண்ணிட்டோன்னா அந்த கார்பன் ப்ரஷ் வந்து வெளில வராது. அதே மாதிரி இதுலேயும் அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் அதோட கார்பன் ப்ரஷ்ஷையும் அதே மாதிரி வச்சு கிளிப்பு போட்டு லாக் பண்ணிடலாம். ஒரு கிளிப்பு வச்சு அழகாக லாக் பண்ணிட்டா அதுவும் வெளில வராது, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மோட்டரோட அடிப்பக்கத்தில் ஆர்மச்சரோட அடிப்பக்கத்தில் 3 வாஷர் வரும், மெட்டல் வாஷரு. இந்த மெட்டல் வாஷரை போட்டு லைட்டாக அதில் க்ரீஸ் தடவிக்கலாம். ரொம்ப அதிகமாக தடவாதீங்க, ஏன்னா க்ரீஸ் வந்து ஆர்மச்சூரில் ஏதாவது கார்பன் ப்ரஷ்ஷில் பட்டாலும் காண்டாக்ட் ஆகாது. லைட்டாக க்ரீஸ் தடவிட்டு இப்போ நம்ம வைண்டிங்கை அது கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டால் சீட்டிங் ஆகிடும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம அந்த கிளிப்பை எடுத்துடலாம். கிளிப்பை எடுத்துட்டால் அந்த கார்பன் ப்ரஷ் வந்து கரெக்டாக ஆர்மச்சூரில் டச் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா மேக்னெட்டை மாட்டணும். மேக்னெட்டில் நம்ம மார்க் பண்ண பொசிஷனை கரெக்டாக மேல் பக்கம் வச்சு கரெக்டாக மாட்டலாம். இந்த யூனிகான் ஹோண்டா வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டெப் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஸ்டெப்போட ஜாயிண்ட் ஆச்சுனாலே ஓகே தான். ஏன்னா சில வண்டிகளில் வந்து மாற்றி மாட்ட முடியாதுன்னு நான் சொன்னேன். அந்த வண்டிகளில் இந்த ஹோண்டா வண்டி மோட்டரும் ஒன்று தான். இதையும் நம்ம வந்து தலைகீழெல்லாம் மாட்ட முடியாது, கரெக்டாக நம்ம ஈஸியாக சீட்டிங் பண்ணிடலாம். சீட்டிங் பண்ணால் நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக அந்த பொசிஷன் வந்துச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதுக்கு மேலே நம்ம இந்த சர்க்ளிப்புக்கு மேலே இந்த மெட்டல் வாஷர் வரும். மெட்டல் வாஷருக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் வாஷர் வரும். பிளாஸ்டிக் வாஷருக்கு மேலே இந்த பிளேட் வாஷர் வரும். இதை போட்டதுக்கப்புறம் இந்த மோட்டரில் ஒரு நீடில் பேரிங் இருக்கும். அந்த நீடில் பேரிங்கில் லைட்டாக க்ரீஸ் வச்சுருங்க, ஏன்னா அது பேரிங் வந்து லைஃப் வரும் அப்போ தான் உங்களுக்கு. கிரீஸ் வச்சதுக்கப்புறம் அந்த டாப் பிளேட்டை கரெக்டாக மார்க் பண்ண பொசிஷன் நமக்கு தெரியாதுல்ல, இந்த வரைக்கும் அதுக்கு நேராக வச்சு கரெக்டாக மாட்டிக்கலாம். இது எப்படி வேணாலும் மாட்டலாம், பிரச்சனை இல்லை. மேக்னெட் தான் நமக்கு மாறக்கூடாது. மேக்னெட் பொசிஷனை மாற்றிட்டா தான் மோட்டர் வந்து ரிவர்ஸில் ஓடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த லென்த்து போல்டை கரெக்டாக வச்சு மாட்டு டைட் பண்ணிக்கலாம். இதனால் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஓவர் டைட் பண்ணக்கூடாது, ஃபுல் டைட். எப்பவுமே ஃபுல் டைட்டுக்கும் ஓவர் டைட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபுல் டைட்னா அது சரியான அளவு கரெக்டாக பண்ணுறது, ஓவர் டைட்னா அதை உடையிற அளவுக்கு பண்ணுறது. உடையிற அளவுக்குலாம் பண்ணக்கூடாது, ஃபுல் டைட் பண்ணாலே போதும். டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மோட்டரை கண்டினியூட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல கண்டினியூட்டி வரல, இப்போ கண்டினியூட்டி வருதான்னு செக் பண்ணணும். அதே மல்டிமீட்டர் எடுத்து அந்த பஸ்ஸர் சவுண்ட்லேயே வச்சுட்டு கண்டினியூட்டி செக் பண்ணுவோம். பாசிட்டிவ் டெர்மினலில் வச்சுட்டு நெகட்டிவில் வச்சுட்டு இப்போ கேட்டிங்கன்னா கண்டினியூட்டி பஸ்ஸர் சவுண்டு கேட்கும். மோட்ரு வந்து ஓகே ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோட்டரை வண்டியில் மாட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம். மோட்டரை மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஜினோட ஹோல்ஸில் மோட்டர் போகிற ஹோல்ஸில் நல்லா தொடச்சிட்டு மோட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா இது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா ஆயில் லீக் ஆகும். அதனால் இந்த ஓரிங் நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா அப்படியே மாட்டிடலாம். இப்போ நம்ம மோட்டரை எப்படி வெளியில் எடுத்தோமோ அதே மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளே அழகாக வச்சு சீட்டிங் பண்ணி உள்ளே தட்டினோன்னா மோட்டர் போய்ட்டு சீட்டிங் ஆகிடும்.
சும்மா சாஃப்டாக தட்டணும், ஆடை தட்டக்கூடாது. மோட்டர் போய் சீட்டிங் ஆகிடுச்சு. இப்போ மேலே பாசிட்டிவ் ஒயர், இது வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இது வந்து நெகட்டிவ் ஒயர், பேட்டரிலேருந்து வர எர்த்து, இது பாசிட்டிவ். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதால நீங்கள் மாற்றி மாற்றக்கூடாது. இதில் இன்சுலேஷன் போட்டிருப்பாங்க, இது இன்சுலேஷன் கட்டாக இருக்குது. இன்சுலேஷன் இருக்கிறது பாசிட்டிவ், ஏன்னா அது வந்து டச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ரப்பர் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இன்சுலேஷன் இல்லாமல் இருக்கிறது நெகட்டிவ், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி அதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா, கட்டினதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எந்த ஒயர் செல்ஃப் ரிலேலேருந்து வருதுன்னு பாருங்கள், அதுதான் வந்து பாசிட்டிவ். அந்த ஒயரை மோட்டருக்கு மேலே கொடுக்கணும். பேட்டரிலேருந்து டேரெக்டாக எர்த்துலேருந்து வரது நெகட்டிவ், பேட்டரியோட மைனஸ்லேருந்து வரும், அதை வந்து பாடியில் கொடுத்துடணும். அதை மட்டும் மறக்காதீங்க, ஏன்னா மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா டப்புன்னு ஃபியூஸ் போயிடும், அது பிரச்சனை தான் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம மோட்டரோட அந்த மவுண்டிங் 10 போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம். மோட்டருக்கு மேலே வர அந்த பாசிட்டிவ் லைனுக்கு அந்த 10 சைஸ் நெட்டை போட்டு, அந்த நெட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக டைட் பண்ணணும். ரொம்ப மீடியமான டைட் தான் வைக்கணும், ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. மீடியமான டைட் வச்சுட்டு லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுடணும், ஏன்னா அது டக்குன்னு உடஞ்சிடும். மீடியமாக அப்படி வச்சு சாஃப்டாக டைட் பண்ணி, அவ்வளோதான். அதை லாக் ஆகிடுச்சுன்னா விட்டுடணும், அவ்வளோதான். கீழே இருக்கிற போல்ட்டை நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து இதை டைட் பண்ணுற மாதிரியே மேலேயும் போட்டு நல்லா டைட் பண்ணுவாங்க. அப்போ என்ன வேணால் மோட்டர் உள்ளார உடஞ்சிடும் மறுபடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் மோட்டரை கழட்டிட்டு அதை தலைவலியாக உட்காந்துருப்பாங்க, எதுக்கு? அதனால் கீழே ஃபுல் டைட் வைக்கலாம், மேலே இருக்கிற அந்த நெட்டை மீடியமாக டைட் வச்சா போதும். எல்லா வண்டிக்கும் அப்படி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மோட்டர் மாட்டி முடிச்சிட்டோம். மோட்டர் வந்து கார்பன் ப்ரஷ்லாம் மாற்றிட்டோம். இப்போ செல்ஃப் அடி தான் சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துலாம். பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. மோட்ரு வந்து பக்கம் வேலை செய்யுது. நம்ம கரெக்டாக வேலையை முடிச்சிருக்கோம். இது மாதிரி ப்ராப்ளம் வந்து எல்லா வண்டியிலையுமே வரும். செல்ஃப் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எடுக்காது, ஆனால் டிக் டிக்னு சவுண்டு மட்டும் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேட்ரி, ரெண்டாவது செல்ஃப் மோட்ரு, மூணாவது செல்ஃப் ரிலே செக் பண்ணி பார்க்கலாம். செல்ஃப் மோட்ரு நல்லா இருந்துச்சுன்னா செல்ஃப் ரிலே செக் பண்ணுங்கள். செல்ஃப் ரிலே மாற்றியும் செல்ஃப் எடுக்கலையா, பேட்ரி ரீசார்ஜ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஸ்டெப்பாக தான் செக் பண்ணணும். ஏன்னா ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் எப்போ வரும், எப்படி வரும், எங்கே வரும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம டோட்டலாக செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் செல்ஃப் போடும்போது டிக் டிக்னு சவுண்ட் வந்துச்சுனாலே அது மோட்டர் கம்ப்ளைண்ட் தான். 90% மோட்டர் கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். மீதி 10% தான் வந்து அதர் ரீசன் இருக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொசு ஓவராக கிடைக்குது, வேறு எதுவும் இல்லை. நம்ம வீடியோவில் குறைகள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.